அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டேட்டு 15/4/2024. இன்னைக்கு டேட்டுக்கான ரிசல்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்ன கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம போர்டுக்குள்ளே நான் உங்களுக்காக என்ன நம்பர் தேர்வு செஞ்சு கொடுத்துருந்தோன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அடுத்த கெஸ்ஸிங்க்கு நம்ம போகலாம். ஏன்னா நம்ம எதாவது தவறு பண்ணியிருந்தால் அதை உங்களுக்கு சுட்டி காட்டிட்டா நீங்கள் அடுத்த முறை சரி செஞ்சுக்குவீங்கன்றதுக்காக தான் எப்பயுமே ரிசல்ட்டை முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துட்டு தான் நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போகிறோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். 193 350 இந்த ரிசல்ட்டு தான் கொடுக்கப்பட்டது. அதாவது 193350. நம்ம என்ன போர்டுக்குள்ளே கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். நம்ம போர்டில் நான் உங்களுக்காக வரும்னு சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே இதுதான். நம்ம இந்த வாரம் முழுக்கவே சரியான கெஸ்ஸிங் கொடுக்குறோமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சூஸ் பண்ணுறோம், நம்பர் வருது, ஏபிசிக்குள்ளே ஒரு சில நம்பர்கள் இருக்குது. ஆனாலும் நம்ம எங்கேயோ ஒரு மிஸ்டேக் தவற விடுறோம். அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நான் மீண்டும் அதை மாற்றிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் ஒரு சில தவறுகள் வரத்தான் செய்யுது. முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நம்மளோட கெஸ்ஸிங்கை ஓரளவுக்கு நீங்கள் சரி செய்ய முயற்சி செய்யுங்க. ஏன்னா நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 5 வந்தது. ஆக்சுவலி 350 தான் ரிசல்ட்டு. நம்ம ஏபிசி போர்டில் 5 கொடுத்துருந்தோம். 0வும் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதை நான் ஏ போர்டுக்குள்ளே வருமானன்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஏ போர்டில் கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வரக்கூடிய நம்பர்ஸ் ஒருவேளை சி போர்டுக்கு மாறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சி போர்டுக்குள்ளே வர நம்பர்கள் பி போர்டுக்குள்ளே மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் அடிக்கடிக்கு நடக்கும். ஏன்னா முன்னாடி ரிசல்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கெஸ்ஸிங் பண்ண முடியுது. இருந்தாலும் அது அரேஞ்ச்மெண்ட்டில் தான் மிஸ் ஆகுது. அதை எப்படியாவது மாற்றிக்க முயற்சி செய்வோம். என்னோட நீங்களும் ஒத்துழைப்பு தாருங்க. வாங்க நெக்ஸ்ட் கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் மொதல் நம்பராக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6 தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த 6 நான் சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். எப்படின்னா, இது வந்து 2023க்கான சார்ட்டு, மந்த்லி டிசம்பர் மந்த்லி சார்ட்டு. இந்த சார்ட்லேருந்து தான் இப்போ ரிசல்ட் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 7433, இங்கே பார்த்தீங்கன்னா 7433, இங்கே பார்த்தீங்கன்னா 7433 இருக்குது. இப்போது 336 வருமான்ற எதிர்பார்ப்பு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் நான் உங்களுக்கு 6 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 336னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 936, இங்கே பார்த்தீங்கன்னா 93 இருக்குது, 93 இருக்குது. ஒருவேளை 936னு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் இந்த 6 வரலாம்ன்ற ஒரு கணிப்பு. நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 8 தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் இந்த 8 சூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 4338ன்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 8ம் அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 50 இங்கே போயிடுச்சு, 50ன்னு இங்கே போயிடுச்சு. ஒருவேளை சி போர்ட்லேயும் 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 338ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போது 8ம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் 6ம் வரலாம், 8ம் வரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் 3வது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா 337 மீண்டும் 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 74337 வரலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 74ன்னு எடுத்தோம், 33ன்னு எடுத்தோம், 33 வந்திருக்கு. அப்போ ஒருவேளை 74336ன்னு வருவதற்கும் இல்லை 8ன்னு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 7ம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம ஏ போர்டை பொறுத்தவரை 7ஐயும் எடுத்துக்கணும். இந்த 3 ஆப்ஷனும் இந்த அடிப்படையில் தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 2 தான் நான் சூஸ் பண்ணுறேன். 2 ஏன் சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 095 இருக்குது. இப்போது 095
952 இந்த 52ன்ற அடிப்படையில் 952ன்ற அடிப்படையில் நம்ம 2 சூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் பி போர்டுக்குள்ளே 6 வரலாம். பி போர்டுக்குள்ளே 6 வரலாம். ஏன் இந்த 6 வரலான்னு பார்த்தீங்கன்னா 95 இங்கே பார்த்தீங்கன்னா 956 அதுக்கு முன்னாடி 0 ஒருவேளை இங்கே பாருங்கள் 50956 இந்த அடிப்படையிலும் வரலாம். அப்போது 6 பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 5 வருமா, சி போர்டுக்குள்ளே 5 வருமா. இங்கே பார்த்தீங்கன்னா 890 இருக்குது, இங்கே 8905 இந்த ஆப்ஷன் படி வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம 5ம் வருமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் 5 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 8 திரும்பவும் போர்டுக்குள்ளே வருமானு பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா 8 இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இதை விட்டுட்டு பாருங்கள் இப்போது 0 இருக்குது, இங்கே 095 இந்த 8க்கு போகுமா, இங்கே பாருங்கள் 0958 இந்த 8க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 8ம் சி போர்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 89 இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா 89 இருக்குது, இங்கே ஒரு 89 இருக்குது. இப்போது 8908 என்ற அடிப்படையில் கூட 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக இதையும் யோசிக்கணும், எல்லாமே ஒரு யோசனைக்குள்ளே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சி போர்டுக்குள்ளே 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்டா 4 சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 90 இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், 90 இல்லை 904 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 8904 ஒருவேளை 4ம் இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சார்ட்டுங்களில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு ரிசல்ட் எடுத்து கொடுக்குறேன். எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான், இதுவே வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் தான் பண்ணுறோம். நம்ம இப்போது 8905 எடுக்கிறோம், இப்போ இந்த 6 எடுக்கிறோம், இல்லை 2 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 52ன்னு எடுக்கிறோம். ஒருவேளை அவங்க 56ன்னு போவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஒருவேளை 954ன்னு போவான். அப்போது நம்ம இங்கே தான் 4 எடுத்துருக்கோம், அப்போ இங்கே 4 பாஸ் பண்ணிடும். அப்போது நீங்கள் இதுக்கப்புறம் யோசிக்கிறதுல உங்கள் கைட்ட தான் இருக்குது ரிசல்ட்டு, நீங்கள் முடிவு பண்ணுறதுல தான் இருக்குது ரிசல்ட்டு. ஏன்னா நம்ம எப்படி மாறும்னு சொல்லிட்டோம், ஏன்னா 954ன்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம 6 எதிர்பார்த்தோம், அப்போது 4 எதிர்பார்ப்போம். அப்போது நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே இது புரிஞ்சிடும், ஒருவேளை 4ம் வரலாமா என்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் சொல்கிறோம். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு பார்த்துருவோம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஆல் போர்டில் 6-8 கொடுக்குறேன். இந்த நம்பர்ஸ் தான் ரிசல்ட்டுக்குள்ளே வரும். ஆனால் போர்டுகள் கண்டிப்பாக மாறும். ஏன்னா எப்படி மாறும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தயவுசெய்து ஃபுல் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்போ தான் உங்களால் எந்த நம்பர் எந்த போர்டுக்குள்ளே மாறும்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.